வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஒரு ஐயா திருப்பூர்ல இருந்து ஆழ்மன பயிற்சி படிக்க வந்திருக்கிறாங்க. ஆழ்மன பயிற்சியில நிறைய சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தவிர அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் அங்கிறது இப்ப நம்ம கேட்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்க பேர் என்னையா? என் பேர் ஆர் சம்பத்குமார். ஆர் சம்பத்குமார். இந்த ஆழ்மன பயிற்சி படிக்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வேற எதுவும் ப்ரொஃபஷன், வேற எந்த தெரிஞ்ச கலைகள் ஏதாச்சும் இருக்கா ஐயா? நான் ஜோதிடம் கற்று ஜோதிட தொழில் செய்து வருகிறேன். மருத்துவம் கற்று மருத்துவ தொழிலும் செய்து வருகிறேன். ஜோதிடமும் பாக்குறீங்க, மருத்துவமும் பாக்குறீங்க. வேற என்ன செய்றீங்க? வேறு நெசவு தெரியும். சரியா ஐயா, இந்த ஜோதிடத்துல நிமித்தம் ஏதோ சொல்றாங்க, சகுனம் ஏதோ சொல்றாங்க. அந்த நிமித்தம்னா என்ன, அந்த சகுனம்னா என்னையா? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இரண்டும் ஏகாதேசம் ஒன்று அப்படி என்று கண்டு கொள்ளலாம். ஆனால் நிமித்தம் என்பது நாம் ஒரு தொழில் அல்லது ஒரு காரியம் செய்யும் போது என்னென்ன நிகழ்கிறதோ அது நிமித்தமாக எடுத்துக்கொள்கிறோம். இது ஜோதிடத்தில் மிக முக்கியம், அதாவது பிரசன்னத்தில் முக்கியம். சகனம் என்பது நாம் செய்யும் காரியத்தில் குறுக்கீடுகள் ஏதாவது வருவதை சகனமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் பெரும்பாலும் இரண்டும் ஒன்றே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. இப்போ சகுனம்ங்கிறது நம்ம ஏதோ ஒரு வேலை செய்ய போறோம், அப்ப நம்ம வெளியே போகும்போதோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதோ ஏதாச்சும் ஒரு ஆட்கள் வர்றதோ, ஒரு அந்த நேரத்துல என்ன தோற்றம் அங்கு கிடைக்குதோ அதைத்தான் சகுனம் சொல்றோமா? சரி, அந்த வேலையை நம்ம நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வேலை நல்லா சுறுசுறுப்பா 3 மணி நேரத்திலேயோ ஒரு 2 மணி நேரத்திலேயோ அந்த வேலை குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம் அந்த வேலையில. அப்போ அந்த நேரத்துல எந்த விதமான குறுக்கீடுகளும் இல்லாம அந்த வேலையை சந்தோஷமா செய்ச்சு முடிச்சிட்டோம்னா அந்த இடத்துல சகுனம் வேலை செஞ்சதா, நிமித்தம் வேலை செஞ்சதா? அதாவது சகனம் என்பது ஒரு பொருளோ ஒரு மிருகமோ வைத்து நாம சொல்றோம், பெரும்பாலும் அதைத்தான் பயன்படுத்தணும். ஆனா நிமித்தம் என்பது ஒளியையும் எடுத்துக்கொள்ளலாம், ஒளியையும் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா சகுனத்தில் அப்படி அல்ல. பெரும்பாலும் பொருள் அல்ல, அதாவது உருவங்கள் இத மாதிரி நாம எடுத்துக்கிறோம். இதுல நிமித்தத்துல ஒளியையும் எடுத்துக்கொள்ளலாம், ஒளியையும் எடுத்துக்கொள்ளலாம். இதுல உங்க ஜாதகம் பார்க்கும் போதோ இதுல ஒளியையும் எப்படி இணைக்கிறீங்க? நாம் பார்க்கும் பொழுது ஒரு பலனை நாம் எடுக்கும் பொழுது ஒரு ஒளி அந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா அந்த காரியம் நல்ல பிரகாசமாக ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம் வந்தது அப்படின்னா அது ஒரு நிமித்தமாக எடுத்துக்கொண்டு இந்த காரியம் நல்ல பிரகாசமாக முடியும் அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம். அது ஒரு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நல்ல வெயில் நேரம், வீட்டுக்குள்ள இருந்து பாக்குறீங்க, அந்த வெளிச்சம் நல்லா இருந்தா அந்த நேரத்துல அந்த பார்க்க வந்தவர் என்ன குறிக்கோளோட வந்தாரோ அது வெற்றியாக நடக்கும் என்று எடுத்துக்கோங்க. இல்ல அந்த நேரத்துல திடீர்னு இடி மின்னல், ஒரு மழை பெய்யற மாதிரி, திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகி வர்ற மாதிரி தெரிஞ்சால் அவருடைய அந்த ஜாதகம் பார்க்க வந்தவருடைய அந்த பலன் எப்படி இருக்கும்? கரண்ட் ஆஃப் ஆகுதுன்னு கேட்டீங்களா? அப்போ அந்த காரியத்தில் தடங்கள் இருக்குதுன்னு தான் எடுத்து. அப்போ அந்த கரண்ட் ஆஃப் ஆகுது இல்லையா, அந்த நேரம் அந்த தோற்றம் சகுனமா நிமித்தமா? நிமித்தம். அப்போ அந்த நம்ம பார்க்கக்கூடிய நேரம் எந்த மாதிரி தோற்றங்கள் கிடைக்குதோ, ஒளியிலையோ எந்த மாதிரி தோற்றங்கள் கிடைச்சா அதை வச்சு செஞ்சுக்கிடலாம். இப்போ ஒருவர் நோய்க்காக பிரசன்னம் பார்க்க வருகிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் பிரசன்னம் பார்த்து கொண்டு இருக்கும் போது வேறு ஒருத்தர் அந்த அறைக்குள் வந்து விட்டு வெளியேறி விட்டார் அல்லது வேற யாராவது ஒருவர் வெளியேறி விட்டால்
நோய் தீர்ந்து விட்டது என்று அர்த்தம். அந்த என்ன குறிக்கோளுக்காக ஒருத்தர் பார்க்க நோய் வந்திருக்காரோ போய்விட்டது என்று அர்த்தம். அந்த நோய் அவரை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். வேற போய்விடும் என்று சொல்லலாம். வேற ஒருத்தர் வந்துட்டு போனா வேற ஒருத்தரோ அல்லது அந்த அறைக்குள்ள இருந்து வேற யாராவது வெளியே போயிட்டா அந்த நோய் நீங்கி விட்டது, நீங்க போகுது என்று அர்த்தம். இல்ல வராம அந்த நோய் இவர் பிரசன்னம் பாக்குற வரைக்கும் யாருமே அந்த ரூமை விட்டு வெளியே போகலை, யாருமே வரலைன்னா அந்த நிலையில கிரக சூழ்நிலைகளை வைத்து சொல்லலாம். ஓஹோ, அந்த நேரம் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரக சூழ்நிலைகள், எந்த கிரகத்தோட எந்த கிரகம் இருக்கு, எது எதை பார்க்குது, நல்ல கிரகங்கள் அந்த கோச்சாரத்தை தான் மெயினா பாக்குறாங்க. அந்த கோச்சார கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் நீங்கி விடும் என்று சொல்லலாம். பெரும்பாலும் நோய்க்காக பார்க்கப்படுவது 6ஆம் இடம். அந்த நோய் நீங்கிவிடும் அல்லது நீங்கி விடாது என்று கண்டுபிடிப்பதற்கு நோய் நீங்கி விடாத இடம் 8ஆம் இடம் பார்த்தால் அந்த நோய் நீங்காது, நீங்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டியதில்லை என்று கூட நாங்கள் முடிவு செய்கிறோம். அப்போ நோயை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கணும். 6ஆம் இடம் பார்க்கணும். நோய் நொடி வம்பு வழக்கு அனைத்துமே சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். அப்போ அது தீந்துருமா தீரலையா 8ஆம் இடம் பார்த்து சொல்லிடலாம். அப்ப யார் ஒருத்தர் ஜோதிடம் பார்க்க வர்றாங்களோ, பிரசன்னம் பார்க்க வர்றாங்களோ, எது வந்தாலும் அந்த நிமித்தமும் செயல்படும், அந்த சகுனமும் செயல்படும். அந்த ரூமுக்குள்ள சூழ்நிலைக்கு தகுந்தபடி அதை நம்ம அதை பகுத்து அறிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். நோய்க்கு வந்திருக்காரா, அனுமானிக்கும் சக்தியே பிரசன்னத்தில் முக்கியம். அனுமானிக்கும் சக்தி செயல்பட்டு விட்டால் அந்த ஜோதிடர் நல்ல பலன் சொல்கிறார் என்று அத கல்யாணம் சொல்லக்கூடியவர் என்று நாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்காக வந்திருக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி அமைப்பு. ஒரு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்க வந்திருக்கலாம், இல்ல ஒரு புது தொழில் செய்யறதுக்காக கேட்க வந்திருக்கலாம். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு பாகமும் இருக்குது, ஒவ்வொரு விதமான பலன்களும் இருக்குது. அவர் என்ன குறிக்கோளோட வருவார் அங்கிறதை அந்த பிரசன்னம் அங்கிற ஒரு கலை மூலம் சொல்லலாம். அப்போ ரைட், இவ்வளவு கலைகள் உங்களுக்கு தெரியுமே, இவ்வளவு கலைகளும் தெரிஞ்சு இந்த ஆழ்மன பயிற்சிக்கு எதுக்காக வந்தீங்க? அதாவது இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு ஆத்மா, உயிர், ஒரு ஆத்மா, மனம், புத்தி, சம்ஸ்காரம் என்கிற ஆழ்மனம், இந்த 3ஐ கொண்டே ஆத்மா செயல்படுகிறது. இந்த ஆத்மா மனம் போன போக்கில் போனால் எப்படி வேணும்னாலும் மாறலாம். புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தி போன போக்குல போனா அவன் புத்தி போன போக்குல போறான் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கெடுதலை கொடுக்கக்கூடியது. ஆனால் ஆழ்மன உத்தரவின்படி நடக்கும் போது தவறுகள் நடக்க 40% வாய்ப்பு குறைவு. அந்த காரணத்தினால் இந்த சமஸ்காரம் என்று வடமொழி சொல்லில் சொல்லக்கூடிய ஆழ்மன பயிற்சியை எடுத்துக்கொண்டு நாமும் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்ற குறிக்கோளோடு இங்கு வந்தேன். அப்போ ஆழ்மன பயிற்சியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல என்ன சொல்லுதோ அதுபடி செயல்பட்டால் நிறைய வாழ்க்கையில சாதிக்கலாம். கண்டிப்பாக. அப்ப நேற்று நான் ஆழ்மன பயிற்சியின் போது கேட்ட கேள்வி, ஒருவருக்கு எந்த இடத்தில் வியாதி இருக்கிறது என்று கேட்டார்கள். சரியாக சொன்னதாக சொன்னார்கள். அப்போ இந்த ஆழ்மன பயிற்சியில ஒருத்தர், இப்ப நான் ஒரு வைத்தியர் என்ற முறையில ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா, இந்த ஆழ்மனத்தின் மூலமாக இவருக்கு என்ன வியாதி இருக்கிறது என்று நாமே தெரிந்து கொண்டு அதற்குண்டான வைத்திய முறைகளை கையாளும் போது அவர்களுக்கு உடனடியாக நோய் குணமாகும். அப்போ உங்களுக்கு இந்த பல கலைகள் தெரிஞ்சதுனால அவர் வரும்போதே இவருக்கு இன்னும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அவருக்கு உண்டான வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே போலவே ஜோதிடத்திலும் அப்படித்தான். அவர் வரும் ஹோரையை வைத்து அந்த ஹோராநாதன் ராசி கட்டத்தில், அதாவது அவருடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் எத்தனாம் பாவத்தில் இருக்கிறதோ
அந்த பாவம் சம்பந்தப்பட்ட கேள்விதான் அவர் கேட்பார் என்று நாம் கண்டிப்பாக சொல்லலாம். ஆம். அதாவது எப்பேற்பட்ட கிரகமா அந்த பாவத்திற்கு பார்வை இருக்கிறது என்று பார்க்கும்போது சுப கிரகமாக இருந்தால் நன்மையே நடக்கும். அதாவது பாவ கிரகங்கள் பார்வைப்பட்டால் அதற்கு தகுந்த பலன் கிடைக்கும் அப்படி என்று முடிவு செய்து நாம் சொல்லும் போது அதே போல நடக்கிறது. ஐயா, இப்ப எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஐயா திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க, பல விதமான கலைகள் படிச்சிருக்காங்க. இப்ப நான் பல பேரை பேட்டி எடுத்து போட்டிருக்கேன். பல கலைகள் தெரிஞ்ச இந்த ஐயா ஆர் சம்பத்குமார் உடைய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அவர்கிட்ட என்ன விஷயமான்னு கேட்டாலும் உடனே பதில் சொல்லுவார். அவர் ஃப்ரீயா இருந்தா உடனே சொல்லுவார். பிஸியா இருந்தார்னா ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கழிச்சு சொல்லுவார். அவர்கிட்ட நிறைய கலைகள் இருக்குது. என்ன தேவையோ அதை சரியா பயன்படுத்தி பலனடைவதை கேட்டுக்கொள்கிறேன். ஐயா சம்பத்குமார் எங்க டைனமிக் பிரெயின் ஸ்கூலுக்கு வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு செஞ்சீங்க. ஆழ்மனத்தை பத்தி நிறைய சாதிக்கலாம்னு சொன்னீங்க. உங்களுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. இந்த ஆழ்மன பயிற்சியில் நல்ல சிறப்பாக பயிற்சி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.